காளான் பிரியாணி. காளான் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான ஆனியன், கொரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் டொமேட்டோ. வெஜ் ரைஸ், வெஜ் பிரியாணி கிடையாது. பிரியாணியில் எல்லாம் வந்து வெஜ்ஜே இருக்கக்கூடாது. பிரியாணியில் எதுலாம் மொத்தம் பிரியாணினாவே சிக்கன் மட்டன் தான் பிரியாணி. சிக்கன், மட்டன், வாங்கோலி, ப்ரான், ஃபிஷ், பாத்து இதெல்லாம் தான் பிரியாணி. இதெல்லாம் போட்டதா பிரியாணி. ஒரு காளான் பிரியாணி செய்யலாம். வழக்கம் போல நம்ம செஃப் தான் செய்ய போறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே செஃப், எங்களுக்கு கிடைச்ச ஒரே செஃப், ஒன்னன் ஒன்லி செஃப் சதீஷ்குமார். வெங்காயத்தை ஆனியன் நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டாரு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டாரு. நல்லெண்ணெய் தான். வெங்காயம் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு அதை பொரிச்சு இது பண்ணுறாங்க, ஃப்ரை பண்ணுறாங்கல்ல, அதை பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்குது. சரி அவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு. இல்லை நார்மலாக வெங்காயம் தண்ணியில் போட்டு வணக்கிறோம்ல. நமக்கு மேகி செஞ்சுருக்காங்க. மேகி சாப்பிடலாம். மேகியில் காளான் போட்டிருக்காங்க பாருங்களேன். காளான் செஞ்சாங்க. மேகியோட காளான் தான். இப்போ வந்து மசாலா இல்லை, ஸ்பைசஸ். மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு காளான் பிரியாணி சாப்பிட போகலாம். இஞ்சி போட்டு பேஸ்ட் போடுறாங்க. அம்மையோட சேர்ந்து மசாலா, சில்லி பவுடர்லாம் சேர்த்து கொதிக்கிறது. கலரே வேறு மாதிரி இல்லை. ஒரு சிவப்பு கலர் மாதிரி தான் இருக்குது. வேறு மாதிரி அது எண்ணெயோட மிக்ஸ் ஆகி பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்குல்ல. அப்படி சொல்கிறேன். அப்படி வர என்னதான் வெஜ்ஜாக இருந்தாலும் அந்த கலரை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. மணக்குதா? மணக்குதுங்க, மணக்குது. இப்போ வந்து கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் போடுறாங்க. மல்லி, புதினா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தரலாம். எண்ணெய் தெரிஞ்சு எப்படி அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. தகிக்கணும் நம்ம. ராக் சால்ட்டா, கல்லுப்பா, தக்காளியா? எஸ். நம்ம சின்னதாக இருக்கும்போது அருமையாக இருந்தால அப்போல்லாம் ஆற்றுல போய் மோட்டர் விட்ட மீன் பிடிச்சி தான் சுட்டு சாப்பிடுங்க. நம்பி சாப்பிட்டா அப்புறம் மடியும் அரும்பிட்டு வாசலுக்கு வந்து குழம்பு கிரேவி மாரி வச்சு அங்கேயே தூட்டு அங்கேயே தண்ணி ஊற்றி பண்ணுறோம். தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ காளான் போட்டுக்கலாமா? காளான் குளிக்கிறது. தண்ணி காளான் குளிக்கிட்டா
அதான் நரிக்கலாம் போறதா இல்லை, அப்படியே போட்ட மாதிரி நம்ம போடலாம். உப்பு கரலாக்குதா? ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுறான். உப்பு கம்மியாகுதா? கல்லுப்பு தான். இல்லைப்பா எனக்கு கம்மியாகவே கரெக்டாக இருந்தால் ஸ்மெல் வருது. என்ன எனக்கு வர மாட்டேங்குது ஸ்மெல் வருது. நான்வெஜ் தான் இல்லையா? தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இருக்குது. சாம்பாரா? தயிர் பச்சடிக்கு சௌந்தர்யம் தயிர் பச்சடி நானே போகிறேன். எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்து தயிர் பச்சி பிரியாணிக்கு வந்து தயிர் தான் சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காய் அவங்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு தருவாங்க. உருளைக்கிழங்கு பொரியலாம் வித்தியாசமான காம்பினேஷன் நான் பார்த்ததில்ல. தால்ச்சா பார்த்துருக்கோம். ஹாய் சாப்பிட்டு 20 சாப்பிட்டேன். லைட்டாக தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த பிரியாணி கிடைக்கல. அந்த பிரியாணி கலாய்ச்சினால அதுக்கப்புறம் அந்த பிரியாணி அதுதான் நமக்குதான் வாயில சனியாச்சு. மொத்தமும் ஃபுல் பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் அப்படியே பயங்கரமா இருப்பீங்க இப்படியா? முடிச்சா வேகல அந்த லென்த் வரணும். ஒரு லென்த் வரும், அது வரைக்கும் வரணும். அது எப்படி லென்த் வந்துச்சான்னு தெரியும். வெர்னியர் கேலிப்பர் வாங்கும் போது இப்படி எடுத்து வெர்னியர் கேலிப்பர்ல இது எவ்வளவு அளந்துக்கணும். சரி, அப்புறமா ஒருவேளை இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துருவானுங்களோ. ஏன்னா ஒரு கிரேவி மாதிரியே வரல, சூப் மாதிரி தான் இது. சோறு வேணும்னா பிரியாணிமே வந்துருச்சு. நல்லா அரிசி போட்டா பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு புடி சிக்கிருக்கேன் பாத்தியா? எதையாவது அவனை ஏன்டா நான் பொட்டாசி மாசம் பிறக்க சொன்னா? நீ வெஜ் டைம்ல வந்து எனக்கு இது வேணும், ருசியா வேணும்னா கண்டிப்பா கிடைக்காது. சனி எப்படி விளையாடுதுன்னு கேட்டா விளையாடணும். எங்க கூட இருக்கீங்களடா, என் கூட இருந்தா எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்கிறவங்க சேர்ந்து விளையாடும். ஒரே ஒரு 2 நாளைக்கு வாங்கிட்டு நமக்கு வெளியே வந்து இருந்தானா இந்த பிரச்சனை வந்துருக்குமா? ஒவ்வொரு டைம் பட்டாசி 2 தானே? இல்ல அது மாறிடுது. புரட்டாசி 2 மாறாது. அது மாறாது, இங்கிலீஷ்ல மாறிடுதுன்னா. ஓகே தெரிக்குது. காளான் சோறு ரெடி. ஏய் பிரியாணி, காளான் பிரியாணி ரெடி. பிரியாணி
கொடுக்க மாட்டேன். நல்லா இல்லைனாலும் மில்ல சொல்றேன்டா, காளான் பொதி சோறு நல்லா இல்லைனாலும் கொடுக்க மாட்டேன். காளான் பொதி சோறு. டேய் பசிக்குதா? பசிக்குதா? 8 மணிக்கு முன்னாடி அன்னைக்கா சமைச்சுக்கிறீங்களா? 8 மணிக்கு அப்புறம் கை காலாம் நடுக்கிறதுக்குது. சிறுகுடல் பேரு அன்னைக்கு என்ன சாப்பிட்ட? ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மதியம் ஈவினிங்க. ஏ அப்பா, இங்க அப்ப கண் கை மட்டும் தான் வேலை செய்யுது, கண்ணு காதெல்லாம் இங்கதான் இருக்குது. புள்ளி நான் கதவுல உனக்கு பிடிக்காத. அதே கொரியன்ற வச்சு புதினா தலையை வந்து மலை சாரல் மாதிரி எனக்கு தூவிக்கிறோம். அவ்வளோதான், குக்கர் போட்ட மூடி போட்டாச்சு. அவ்வளோதான், இனிமேல் நான் அங்கே தான். இனிமேல் நான் அங்கே தான். தயிர் பச்சடி செய்யப்படுகிறது. அவ்வளோதாங்க, விசில் போட்டாச்சு. விசில் அடிச்சுன்னா சோறு ரெடி. அதுக்குள்ள அடிக்குது விசில். இங்க இருக்கிற கூட தான் போடணும். அதுக்கப்புறம் போட்டால் என்ன டேஸ்ட்? ரைத்தா சூப்பராக ஒரு பச்சை மிளகாய் போடணும். ஆனியனை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன தயிர் போடணுமா? எஸ், இப்போ பச்சை மிளகாய் போடணும் அப்படின்னா போட்டுடலாம். எல்லாமே உண்டு. கட்டி தயிர்லப்பா. இருமலே வந்துச்சோம். இந்த இங்கிலீஷ் படத்தில், ஏஜென்ட் படத்தில், ஏதாவது படத்துலலாம் கொண்டானா உடனே அவங்களை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வந்துடுறாங்க தெரியுமா? ஏஜென்ட் சர்வீஸ்லேருந்து அது மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது சமைச்ச முடிஞ்சு கடைசியாக ஃபினிஷிங் டச் வரும்போது ஆள் வந்துடும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு. இருக்கு எங்கே பாருங்க, எங்கள் ஏஜென்ட் சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்குங்க. எல்லாம் பாருங்க எவ்வளோ பாருங்க, எல்லாம் ஒன் பை ஒன்னா டக்கு டக்குன்னு பார்த்துக்கோங்க. இருக்காதுங்க தேய்க்கிற தேயில பாத்திரத்தில் நான் விசில் வரும்னு காத்துக்கிட்டேன். கடைசியாக பார்த்தா தம் போட்டு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியவில்லையே. அண்டாக்கா கசும் அதுக்கா கசும் இரண்டு காளான் பிரியாணி ரெடி. ஜம்மு ரெடி ஆயிடுச்சுங்க. ஜம்மு பிரியாணி ரெடி. ஜம்மு பிரியாணி ரெடிங்க. இன்னைக்கு குடிதான் நல்ல தாறுமாறா இருக்கு. இந்த ஹோட்டல்ல பிரியாணி ஸ்மெல் வந்துருந்தா அந்த ஸ்மெல் அப்படியே வருது.
ஓகே, சாப்பிட போகிறோமா? எப்படி சொல்லுறீங்க? அது ஏமாத்தக்காரனுக்கு சொந்தமாயிருச்சு. அங்க இருக்கிற நெல் இப்போ அவனுக்கு அடிமை. பிரியாணி மாதிரி தெரியல. உங்க கேள்வி அவனை காளான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. காப்பாற்ற முடியாது. நல்லா இருக்கு. ஆனா நீ கலாத்திரியில காப்பாற்றலாம். உப்பு காரம் நீ உங்க பாட்டி வாழாரோட பிரியாணி ஒரு பசபசம் வர வரணும் இல்லாமல் பரவாயில்ல இல்லாமல் அறிவுல கொஞ்சம் பசபசம். உனக்கு இருந்தாலும் போர்ல என்ன தோற்கடிக்க முடியாதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் உன்னை தோற்கடிப்பேன். என் படம் படைய தோற்கடிக்கும். இறுதியை எல்லாரும் வீழ்த்தப்படுவீங்க. அதுக்கு முன்ன உன்னோட பிள்ளைகளோட ரத்தத்தால கிளம்பி நதி கருப்பான் நிறம் மாறி உன்னோட வீரர்கள் காதல் கேட்கவே அச்சப்படுற துன்பங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. உன் பிள்ளைகளோட Thank you.